யாரடி அமர்நாத்? யாரும் தெரியலையே. ஸ்ரீகமல்றாரு, அவர் தான் அமர்நாத். இருக்காதடி, அவரை பார்த்த சர்வீஸ் போட கூட சரியா தெரியாது போல இருக்கு. அந்த 4 பேருக்கு நடுவில் இருக்கிறாரு, அவர் தாண்டி அமர்நாத். மோட்டா இருக்காரு. ஒரு யூகத்துல சொல்லாதடி, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம். என்னங்க, அவர் தானே அமர்நாத்? ஆமா, அவர்தான். நல்லா தெரிஞ்சுட்டு தான் சொல்றீங்களா? தெரிஞ்சுட்டு தான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தாமா அமர்நாத், என் மகன். அசோக் 10 கிலோ பேட்டி கொடுத்துருக்கோம். அப்படியா? இங்க கூட அடேங்க அப்பா, புல் பேஜ்ல போட்டுக்கிறான். பத்திரிகைக்காரங்க கேட்ட கேள்விகள்லாம் பளிச்சு பளிச்சுன்னு உங்க பேரன் பதில் சொல்லிருக்கான் பாருங்க. என்ன சித்தப்பா? கொஞ்சம் இடம்மா. சித்தப்பா, அசோக் பத்திரிகையில பேட்டி கொடுத்துருக்காம்மா. டேய் பாத்தியா, வரிக்கு வரி அப்பா அப்பா அவங்க அப்பன் பேரையே சொல்லிருக்கான். வேற யார பத்தி அவன் சொல்லுவான்? நான் அவனுக்கு தாத்தா. என்ன பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருக்கான பத்தியா? அவனுக்கு என்ன செஞ்சு கழிச்சீங்க நீங்க? அவனை படிக்க வச்சு ஆளாக்குனீங்களா, இல்ல உட்கார வச்சு சாப்பாடு போட்டீங்களா, அவனுக்கு உடம்புக்கு முடியாத போது கிட்ட இருந்து கஞ்சி கிஞ்சி ஏதாவது கொடுத்தீங்களா? எந்த கிரவுண்ட்ல உங்களை பத்தி அவன் சொல்லுவான்? அப்பனும் மகனும் 15 வருஷமா யார் தெய்வம் இல்லாத படாத பாடுபட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. அவங்க அப்பா மட்டும் இல்லைன்னாக்கா இந்த பையன் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா? ஐ எம் சாரி டு சே. உன்னை பத்தி என்ன பத்தி பத்திரிகை சொல்றதுக்கு அவனுக்கு என்ன பைத்தியமா? நீ பேச பேச எனக்கு அப்படியே நாக்க புடிக்கலாம் போல இருக்கு. இப்ப போய் அவங்க கிட்ட உறவு கொண்டாடுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? அமர்நாத் வந்திருக்கேன். யாரா இருந்தாலும் அப்புறமாவா? அசோக்டா, அசோக், 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 பாப்பா, அசோக், இப்பதான் பேப்பர்ல நீ கொடுத்த பேட்டியை நான் படிச்சேன். பிரமா, நீங்க என்ன படிச்சீங்க? நான் என்ன படிச்சு சொன்னேன்? யாரோ படிச்சோம், பிரமாதமா இல்லையா? குட் மார்னிங் மேடம். கோகிலாவும் உனக்கு தெரியுமா? தெரியுமே. எப்படி? எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எதுக்கு? அட்வான்ஸ் பேலன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு. அப்படியா? சரி சரி, வா உட்கார் உட்கார் உட்கார். அசோக், என்னப்பா சாப்பிடுற? நோ தேங்க்ஸ், நான் வெளியே எங்கேயும் சாப்பிட பழக்கங்க. பை இப்ப நான் ரெண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அதுக்கு என்ன அவசரம்? முத வீட்டுக்கு வந்திருக்கிறேன். என் கையால ஒரு பாயம் செய்து வரேன். கோயில பேசிட்டு. அசோக் வாடா. என்ன? இந்தாங்க மேடம், உங்க அட்வான்ஸ் பேலன்ஸ் அண்ட் ரெண்ட். இதுக்கு பெண்ணப்பா அவசரம்? ஏது வாடகையை வேணாம்னு சொல்லிருக்க போல இருக்கே. நோ நோ, நமக்குள்ள எந்த சென்டிமெண்ட்ஸ் வேண்டாம். வாடகையை வாங்கிக்கங்க, ரசீதை கொடுங்க. எல்லாத்துலயுமே ரொம்ப கண்டிப்பா இருக்கே. அது என் ரத்தத்துல உள்ள புத்தி. ஒரு சமயம்
என் உடம்ப விட்டு எல்லா ரத்தமும் வெளியே போனதுக்கு அப்புறம் கூட என் புத்தி மாறல. காலேஜ்ல நான் படிச்சப்போ ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன். கார் ஆக்சிடென்டா? என்னாச்சு? என்னைக்கும் நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு இன்னைக்கு ஏன் பதறீங்க? அப்புறம் நல்ல அடி. கடவுளே, ஹாஸ்பிட்டல்ல நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில எங்க அப்பாவோட பிரார்த்தனையும் கவனிப்பும் தான் என்ன காப்பாத்துச்சு. நான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ உங்க அப்பா இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. எதுக்கு சொல்லணும்? எல்லார்கிட்டையும் வீட்டு கதையை சொல்றது எங்க அப்பாவுக்கு பழக்கம் இல்ல. ஓகே, வாடகை வாங்கிக்கங்க, ரசீதை கொடுங்க. ஆமா, நான் யாருன்னு அப்பா உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னாரே. என்ன சொன்னாரு? இன்னைக்கு பேப்பர் இருக்கா? அசோக், என்ன அப்பா என்ன சொன்னாரு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? ஆமா. ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கு நீங்க ஒய்ஃபாமே. நான் அவருக்கு மனைவினா உனக்கு அம்மான்னு தெரியலையா? சரி, தெரியுமா? நல்லா தெரியும். தெரிஞ்சுமா என்கிட்ட அந்நிய மாதிரி பேசுற? வயசுலயே சில பேர் கருவை அழிச்சிருவாங்க. என்ன நீங்க அழிச்சப்போ எனக்கு வயசு 3. அசோக், தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க எனக்கு அந்நியமா போனதுக்கு அப்புறம் நான் எப்படி உங்களை அம்மான்னு கூப்பிடுறது? 15 வருஷத்துக்கு முன்னால நீ போட்ட சட்டை இதுதான் ஒரு சின்ன சட்டை எங்க அப்பா காமிச்சார். அதை நான் எப்படி போட்டுக்க முடியும்? அந்த உதாரணம் ஒரு தாய்க்கு பொருந்துமா? உங்களுக்கு பொருந்துற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். நான் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்கும் என்ன உறவோ அந்த உறவு தான் உங்களுக்கும் எனக்கும். அசோக், அந்த பேரை நீங்க வச்சதா கேள்விப்பட்டேன். அதனாலதான் என் பேர் அமர்நாத்னு மாத்திக்கிட்டேன். இனிமே உங்களை அம்மான்னு கூப்பிடுறதுக்கோ மன்னிக்கிறதுக்கோ நான் தயாரா இல்லை. இந்தாங்க உங்க வாடகை பணம், ரசீது அனுப்புங்க. அசோக், இல்லப்பா, இந்த பாயசம் சாப்பிட்டு போ. மன்னிக்கணும், எனக்கு பாயசம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. பாயசம் சாப்பிட்டு பழக்கம் இல்லையா? எங்க அப்பா கஷ்டப்பட்ட காலத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம காபி குடிச்சு பழக்கப்பட்டவர். அவர் மகனா பாயசம் குடிக்க ஒரு தகுதி வேண்டாமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மேடம், என் பாக்கெட்லாம் நல்லா செக்அப் பண்ணிக்கங்க. ஏன்பா? நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எதையாவது காணும்னு என்ன நீங்க சந்தேகப்படலாம். அதனாலதான். ஏப்பா இப்படி எல்லாம் பேசுற? திருடி பழக்கப்பட்டவருக்கு பிறந்தவன் சார்னா, அதனால மகனே வேண்டாம் ஒருத்தர் சொன்னாங்கன்னா மேடம் என்னை நல்லா செக்அப் பண்ணிக்கங்க. வரேன். குட் பை. தம்பி சுந்தரேசா, அண்ணா, கட்டுன புருஷனுக்கும் பெத்த பிள்ளைக்கும் என் பொண்ணு பண்ண துரோகத்துக்கு கடவுள் அவளை எப்போ எப்படி தண்டனை கொடுக்க போறா அப்படின்னு பார்க்கணும்னு இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு அவளுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. After 15 years, she has been punished today. அப்போ பாயாசத்தை எனக்கு கொடு. அசோக் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தான். எல்லாரும் முன்னாலே என்ன அவமானப்படுத்திட்டான். எந்த தாய்க்கு இந்த நிலைமை வரக்கூடாது. என்ன நடந்தது? ஆத்தந்தீர பேசி தீர்த்துட்டான். நான் அவனுக்கு அந்நியமா ஆகாதவளா? அவன் சொல்றான் அவன் பிறந்த ஆஸ்பத்திரியும் நானும் அவனுக்கு ஒரே மாதிரி தானா? அவன் உடம்புல ஆஸ்பத்திரி ரத்தம் ஓடல, ஏன் ரத்தம் தான் ஓடுது. இத நீ அவங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்ன எங்க பேச விட்டான்? அவனே படுபடுன்னு பேசி கொட்டிட்டு போயிட்டான். வார்த்தைக்கு வார்த்தை, வாடகை வாங்கிக்கங்க ரசீது கொடுங்க, வாடகை வாங்கிக்கங்க ரசீது கொடுங்க. மாசம் அவனை நான் 80 வயசுல சுமந்தேன். அதுக்கு நான் வாடகை கேட்டா அவனால கொடுக்க முடியுமா? இதையும் நீ அவங்கிட்ட கேட்க வேண்டியதானே? என்ன எங்க பேச விட்டா? அவன் தான் மழை மாதிரி கொட்டிட்டு போயிட்டானே. இப்ப என்ன செய்யலாங்கிற? இனிமே நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இம்பாசிபிள். அசோக் இருக்கானே, அவங்க அம்மா மாதிரியே உங்ககிட்ட இருக்கிற பிடிவாதம் கண்டிப்பு எல்லாம் அவங்கிட்ட உண்டு. உண்மையிலே சொல்றேன், இத்தனை வருஷமா நான் உன்னை நினைக்காத நாளே கிடையாது. ஏன் தெரியுமா? அசோகனுடைய சொல் செயல் எல்லாத்தையும் அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்கான். நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா அதை முடிவு செய்ய வேண்டியவன் அவன். ஏன் அப்படி? ஒன்னால நேரடியா பாதிக்கப்பட்டவன் அசோக். நீ என்ன பிரிஞ்சது எனக்கு வேணா தண்டனையா இருக்கலாம். பாவம் அசோக் என்ன தப்பு பண்ணா? 15 வருஷமா தன் தாயுடைய அன்பே என்னன்னு தெரியாம வளர்ந்திருக்கானே. தன்னை பெத்த தாய் தன்னை வெறுத்து ஒதுக்கிட்டாளுங்கிற ஏக்கம் இன்னும் அவன் மனசை விட்டு போகவே இல்லை. அதுக்காக அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். அசோக் நிச்சயமா மன்னிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? ஆனா அவங்க அம்மா மாதிரி. நீங்க சொல்லக்கூடாதா? அன்னைக்கு உங்க அப்பா சொல்லி நீ கேட்டியா? இதுக்கு வேற வழியே இல்லையா? நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா இந்த உலகம் 15 வருஷம் பின்னோக்கி போகணும். அசோக்கு 3 வயசு ஆகணும். அவனை நீ அன்போடு எடுத்து வளர்க்கணும்.
இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? உங்களுக்கு என் மேல இறக்கமே இல்லையா? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே நீங்க இல்லாம எனக்கு வாழவில்லைன்னு உங்களுக்கு தெரியும். நான் உங்க கூட வாழறதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். இல்ல இன்னைக்கு இந்த இடத்துலயே வாழ்க்கை முடிச்சுக்குவேன். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா உன் மகன் ஓடி வந்து உன் காலில் விடுவான். சொல்லுங்க. ஆமாடா, அதான் அசோக் புட்டு புட்டு வச்சுட்டாங்க. இப்ப அழுதுகிட்டே புருஷனை பார்த்து முறையிட போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அவரு என்ன மன்னிச்சுட்டாரு. இப்ப எனக்கு பிரச்சனை என் மகன் தான். அப்போ என்ன செய்ய போற? நாங்க ஒண்ணு சேர்றதுக்கு அவர் யோசனை சொல்லியிருக்காரு. அதுக்கு சித்தப்பாவும் நீலகண்டன் தான் உதவி பண்ணணும். ஐ எம் சாரி டு சே, நானும் என் முகஸ்தான் ஒரு நாளா கேஸ் இல்லாம வீட்டுல தண்ட சோறு சாப்பிட்டுட்டு வேலை இல்லாம இருக்கிறோம். அதனால நீ சொல்லியாம நாங்க செய்ய மாட்டோம். சொல்லுமா செய்யறோம். நாளைக்கு நாளைக்கு அசோக் உள்ள இருக்கிறானா? ஆரம்பிக்கலாமா? சார், இந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா சார்? இப்படி ஒரு பிள்ளை அங்க பார்த்ததே இல்ல சார். ஐயா லபலபல் கத்துற, விபரமா சொல்லு, என்ன நடந்தது? உங்க ஜேஷ்ட புத்திரன் அசோக் இருக்கானே, அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? நாங்க கார்ல வந்துட்டு இருக்கப்போ வழி மறிச்சு எங்களெல்லாம் இறங்க சொல்லிட்டு ஒரு கடப்பாரியை எடுத்து நொறுக்கிட்டான் சார் காரை. கண்ணாடி எல்லாம் தூள் தூளா போச்சு சார். ஒரே ஒரு கண்ணாடி அமைச்சமாச்சு. அதான் என் மூக்கண்ணாடி. விளையாடுறீங்க? அவனால எப்படி காரை நொறுக்க முடியும்? அவனால எப்படி காரை நொறுக்க முடியும்னு இவர் கேக்குறாரு. அதானே வேணும்னா அவனுக்கு ஒரு புது காரை வாங்கி கொடுங்க, கையில ஒரு கடப்பாரியை கொடுங்க, முறுக்கு நொறுக்குற மாதிரி நொறுக்குறானா இல்லையா பாருங்க. என்ன சொல்றாங்க? ஆமா, நீ உங்க வீட்டுக்காரரா? நான் ஆம்பளைங்க. என் வீட்டுக்காரன் 10 மணிக்கு நொறுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி வந்து நிக்கிறியா? விளையாட்டு கூட அப்படி வேடிக்கையா பேசாதீங்க, அப்புறம் மரியாதை தவறு பாத்தீங்களா? இதுல இருந்து நொறுக்கி இருக்கிறானா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுதா? சுருக்கமா சொல்லவா விளக்கமா சொல்லவா? சொல்லி கொடுத்ததே சொல்லையா? ஆமா, இங்க மாப்பிள்ள நானு கோகிலா நானும் இருந்தேன். நீதான் எப்போ இருந்து தொலைறிய? எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரோம். எந்த கோயிலுக்கு? அதான் நீங்க சொல்லலையே. வடமாலை போட்டிருந்ததே அனுமார் கோயிலுக்கு. அங்க போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறோம். மணி 9:55 இருந்து 10க்குள்ள இருக்கும். இந்த பையன் காரை வழி மறிச்சான். பேண்ட்டுக்குள்ள இருந்து ஒரு கடபாரியை தூக்கணும். போய் பச்சை போய் பொய் பச்சையா சகப்பான்றது பிரச்சனை இல்லை. இப்போ உண்மையை நான் சொல்ல வந்தேன். மேல போ. எங்க மாடிக்கா? இதுதான் மேல்கோட்ட ஆதாரத்துக்கு. எனக்கு இல்லாத கார் எங்க அம்மாவுக்கு எதுக்குன்னு ஒரே நொறு. இந்த ஆளுங்களுக்கு புத்தி பேதலிச்சு போயிருக்கு. பெரியவங்கள மரியாதை எல்லாம் பேச. அந்த கார் எங்க இருக்கு? சேம் ஸ்பாட், நொறுங்கின இடத்துலயே. நான் பாக்குறேன், வாங்க. கால்ல ஷூ மாட்டிட்டு வாங்க. எதுக்குயா? கண்ணாடி குத்துங்க. நானும் வரேன் டாடி. வேண்டியதில்லை, நான் போய் பார்த்துட்டு நீங்க